நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல ஃபைட் வந்துட்டா நல்லா இருக்காது. கரெக்ட். அதாவது எங்கெங்க எது எது கொடுக்கணுமோ அது அழகா கொடுத்துருக்காங்க. அதுதான் நிறைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அஜித் ஃபேனா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. 2 years வெயிட். உண்மையிலே காரோட அந்த ஃபைட் சீனுக்காகவே ஒரு 10 டைமாவது பாத்துடணும் உள்ள மாதிரி ஆடுது. இப்ப இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆனாலும் பக்குவமா ஒரு ஹாலிவுட்ல ரேஞ்சில பொறுமையா எடுத்துன்னு போயிருக்காங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு. மொத்தமா படத்துல அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வாங்க. பிஜிஎம் தான் வேற லெவல்ல இருந்தாரு. எப்பவுமே அனிருத் பிஜிஎம் தான் கிங். அதே மாதிரி பிஜிஎம் தெருக்கி விட்டாரு தலைக்கு ஏத்த மாதிரி. இல்ல பிரதர், நல்லா இருக்கு. ஃபாரின் ரேஞ்ச், அதாவது கதை இந்த புடிச்சு பாக்குறவங்களுக்கு என்ன இருந்தாலும் மாதிரி தான், சூப்பரா இருக்கு. கமர்ஷியலா பாக்குறவங்களுக்கு படம் பிடிக்காது. ஆனா ஒரு ஹாலிவுட் ஸ்கிரிப்ட சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. லுக் வைஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு செம ட்ரீட். ஸ்கிரீன் பிளே எல்லாமே சரியா மகிழ் திருமேனி சூப்பரா செதுக்கியிருக்காரு. ஜாலியா இருந்தோம் ப்ரோ. இதுவரை அந்த கமர்ஷியலா அஜித் சார் பாத்திருப்பீங்க. பட் இந்த படத்துல ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தால் படம் ஓடி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க கங்குவா படம் ஒரு ஆஸ்பெக்ட் வரும். கங்குவா படத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதை பத்தி தான் நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க. பட் இந்த படத்தை படம் ரொம்ப சைலண்டா போகும். அது மேபி ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏகேவை ஹாலிவுட் ஸ்டைல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க எல்லாருக்குமே. ஒரு நல்ல ஃபிலிம் இது. ஏகேவை உண்மையாலே ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது மூவி. படத்துல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதான் இந்த மசாலாவா பாக்குறவங்க குறை சொல்லலாம். ஏன்னா மேஜரா ஒரு சுறுசுறுப்பா படம் மூவ் ஆகுது தவிர்த்து மேஜரா இந்த தீம் சாங்ஸோ இல்ல மசாலா கலந்த சாங்ஸ் எதுவுமே இல்லை. சவதிகா பாட்டும் முன்னாடியே வந்ததுனால படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவா மெலிசாதான் போகுது. ஆனா சூப்பர். ஏகேவோட ஆக்டிங் இந்த வாட்டி சூப்பரா இருக்கு. த்ரிஷாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? த்ரிஷாவை தான் மெயின் ரோலா வச்சு மூவ் ஆகுது மூவி. நல்லா இருந்தது. பிரேக் டவுனை கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி நல்லாவே எடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் சென்டிமெண்ட் இன்னும் அதிகமாவே, பிரேக் டவுன்ல காட்டாத சென்டிமெண்ட் இதுல அதிகமாவே இருக்கு. பிரேக் டவுன்ல மத்த கேரக்டர்ஸ் யாருமே பெருசா ரோலை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுல வில்லன் கேரக்டர்ஸ்ல இருந்து கூட வர சைடு ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாரோட ரோலும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம் ப்ரோ, அதாவது தியேட்டர்ல நம்மளால கத்த முடியாத சீன்ஸ்ல கூட அனிருத்தோட பிஜிஎம் நம்மள கடவுளே அஜித்ன்ற கத்துற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போயினே இருக்கும்போது திடீர்னு நம்ம அஜித்தே நம்மள உணராமலே கத்திடுறோம். அந்த மாதிரி இருந்தது ராஜா அவரோட பிஜிஎம் ஃபுல்லாவே. கடைசி சீன்ஸ்ல எல்லாம் பிஜிஎம் சூப்பரா பிக் பண்ணிருந்தாங்க. நாங்களே தான் கத்துனோமே. அது ஒரு ஆக்ஷன் சீனாவும் இல்லனாலும் அந்த பிஜிஎம் ஏத்த மாதிரி நாங்க கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி இருந்தது. அந்த சீன் நல்லா இருந்தது. அந்த உள்ள நடக்கக்கூடிய ஃபைட்டை 3 ஆங்கிள் ஷாட்ஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த ஷாட் ரொம்ப சூப்பரா இருந்தது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த ஷாட் எடுத்ததுக்கு அந்த ஷாட் நல்லா இருந்தது. எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? டீசன்ட் ரோல் தான். ஒரு டீசன்ட் ரோல். ஏதோ ட்விஸ்ட் ஏதோ 3 அஜித் இருக்காங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, அது ஒரு சின்ன கேமியோ மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்னீக் பீக் மாதிரி நல்லா இருந்தது. படம் இந்த வாட்டி ரசிகர்களுக்கு ட்ரீட் தான். இந்த மசாலா தன்மையா பார்த்து பழகின மக்களுக்கு இந்த படம் கொஞ்சம் உணராம இருக்கலாம். அவ்வளவுதான். லேக்லாம் இல்ல, லேக்னு கிடையாது. தமிழ் சினிமா கொஞ்ச காலமா மசாலா தன்மையா பார்த்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஃபிலிமுக்கு அடாப்ட் ஆகுறது கஷ்டம் தான். ஆனா இது ஒரு முயற்சி, புது முயற்சி. இந்த புது முயற்சியை பாராட்டி ஆகும். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? அஜித்தோட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரீட் எப்படி இருக்கு? எங்களுக்கு செம ட்ரீட். அதுவும் இல்லாம லுக் வைஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு செம ட்ரீட். ஸ்கிரீன் பிளே எல்லாமே சரியா மகிழ் திருமேனி சூப்பரா செதுக்கியிருக்காரு. அனிருத்தும் பக்காவா பண்ணிருக்காரு. முக்கியமா இதுல ஒருத்தர் ரொம்ப பெருசா பேசுறதுன்னா ஓம் பிரகாஷ் தான். அவர் அவரோட சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலா தான் போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பட்டையை கிளப்பிச்சு. ஒரு படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்போ சூப்பரா இருக்கும் அந்த படம் பிளாக் பஸ்டர் தான். அது யாராலையும் மாத்த முடியாது. இந்த படம் பிளாக் பஸ்டர். பிஜிஎம்ஸ்ல எப்படி இருக்கு? அனிருத் எப்படி பண்ணிருக்காரு? ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. அதாவது அந்த கடவுளே அஜித்தேன்னு ஒரு டியூன் வருது தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் வருது. அந்த 2 சாங் சவதிக்காவும் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இன்னொரு சாங் இருந்ததுல பத்திக்கிச்சு ஒரு சாங். அந்த சாங்லாம் தியேட்டரே பத்திக்கிச்சு சார். நீங்க பாப்பீங்களே, நீங்க பாருங்க. அப்ப பாக்கும்போது அந்த இன்ட்ரோ பிளாக்ல அந்த சேசிங் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? இன்ட்ரோ பிளாக் சூப்பரா இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. அதாவது லேக்லாம் சொல்லவே முடியாது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அமைதியா போகுது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அவர் திருப்பி அடிக்கும் போது அந்த படம் ஸ்கிரீன் பிளே அப்படியே ஃபாஸ்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல எவனுமே தியேட்டர்லயே உட்கார்ல, உட்கார்ந்து இருந்தவன் எல்லாமே நின்னுதான் பார்த்தானுங்க ஸ்கிரீன் முன்னாடி. அந்த லெவல் நல்ல ஃபேன்ஸ்ல ட்ரீட்டா இருக்குமா அது? ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எனக்கு ப்ரோ ஆரவ் சூப்பர் ப்ரோ. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். நான் நினைச்சே பாக்கல, ஏதோ டம்மியா நினைச்சிருவான்னு. ஆரவ் நிக்கில் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. கம்பேக்ல இல்ல ப்ரோ, ஆல்ரெடி அவரு இந்த கழக தலைவன்லயே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு.
படம் தான் கொஞ்சம் பெருசா போல. அவரோட ஆக்டிங் வைஸ் நல்ல ஒரு ஸ்கோப். த்ரிஷாக்கு ஸ்கோப் இருக்கா? கண்டிப்பா ப்ரோ. த்ரிஷாவும் அஜித்துக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இதுல ஒர்க் ஆகுது. இல்ல பிரதர், நல்லா இருக்கு. ஃபாரின் ரேஞ்ச், அதாவது கதை இந்த புடிச்சு பாக்குறவங்களுக்கு என்ன இருந்தால் மாதிரி தான். பட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அஜித் ஆக்டிங் எப்படி இருக்கு? 1 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்கு, நல்ல ஸ்டோரி, சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதே மாதிரி பயங்கரமா. அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருக்கு? பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருந்தாரு. எப்பவுமே அனிருத் வந்து பிஜிஎம் தான் கிங். அதே மாதிரி பிஜிஎம் தெருக்கி விட்டாரு தலைக்கு ஏத்த மாதிரி. அந்த கார் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. ஹாலிவுட் படத்துக்கு நம்ம டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கா? அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, ஆனா ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும். ஓகே, எதனா சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதோ 3 ஆக்டிங் இருந்தாங்க, 2 ஆக்டிங் அப்படிலாம் இல்ல. நீ படம் பாருங்க, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா தெரியும். கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கு. இன்ட்ரோல் பிளாக் அன்எக்ஸ்பெக்டட் பிளாக்கா தான் இருக்கும். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. சேசிங், அஜித்னோட சேசிங் சீன் நிறைய இருக்குமா? சூப்பரா இருந்தது ப்ரோ. ஃபைட், சேசிங் எல்லாமே இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அது பிஜேபிக்கு ஏத்த மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கு, நல்லா இருந்தது. படத்தை சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்ல. ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. படம் யாராச்சும் நெகட்டிவிட்டி சொன்னா நம்பாதீங்க, படம் பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்லோவா போகும், அப்புறம் எடுத்துட்டு போய் டாப்ல வச்சிருவாங்க. ஸ்டார்டிங்லயே பத்மபூஷன் அவார்டு போடுறாங்க ப்ரோ. இந்த பெருமைலாம் யாருக்கு ப்ரோ கிடைக்கும்? அவருக்கு வெற்றி இதுமா கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத்தோட பிஜிஎம் எப்படி ப்ரோ? அனிருத் பிஜிஎம் சொல்லவே வேணாம் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் பொறுத்த அளவுக்கு அனிருத்னா இப்போ மேல வந்துன்னே இருக்கிறாரு. அவரோட பிஜிஎம் இன்னும் எக்ஸ்ட்ரா போயினே இருக்கு ப்ரோ. இந்த படத்துக்கு சொல்லவே வேணாம், இன்னும் சூப்பரா கொடுத்துக்கிறாரு. ஸ்டார்டிங்கா அவரோட பிஜிஎம் எடுத்து போட்டு எல்லாரும் வைப் பண்ண வச்சாரு ப்ரோ. யாரோ கம்முன்னு உட்கார்ந்து ப்ரோ, வைப் பண்ணிருந்தோம் ப்ரோ, ஜாலியா இருந்தோம் ப்ரோ. படத்து ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ், லவ் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்த லெவல் படமா இருக்கும் ப்ரோ. புரியல ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ப்ரோ, அது அவங்களோட லவ் சீக்வன்ஸ், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அதெல்லாம் சொல்றாங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ், லவ் எல்லாமே சூப்பரா திருப்ப வைக்கிறாங்க ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, அது டைரக்டர் சொல்றது பொறுத்து தானே ப்ரோ இருக்கு. அது நம்ம தலைய எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. டைரக்டர் அவங்க எடுக்கிறது தான் ப்ரோ படம். அவங்களோட மைண்ட் தாட் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் முடிச்சுட்டு லவ் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு நீங்க ஏன் ப்ரோ கவலைப்படுறீங்க? வேற லெவலா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ நிக்க வச்சிட்டாங்க ப்ரோ. வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. படத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ. படம் சூப்பரா போச்சு. ஃபைட் சீன்ஸ் தான் நீங்க எதிர்பார்க்காத லெவல். அஜித் இதுவரை நடிக்காத எதிர்பார்க்காத லெவலுக்கு இந்த படம் எடுத்து வந்து வச்சு ஃபைட் சீன்ஸ் வேற லெவல் ப்ரோ. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது ப்ரோ நீங்க சொல்றதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சார், அப்படி ஒன்றும் பெருசா லேக் ஆகல. ஒரு 5 to 10 minutes லேக் ஆகுது, அவ்வளவுதான். அதுபடி மூவியோட தான் நம்மளுக்கு போகுது. ஆமா, ஃபர்ஸ்ட் சாங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் 5 to 10 minutes லேக் ஆகுது. ஆமா, பத்தேசிட்டி சாங் ரொம்ப ரைட் டைம்ல வந்தது, கரெக்டா இருந்துச்சு. ஆரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. அஜித், அர்ஜுன், த்ரிஷா எல்லாமே நல்லா இருந்தது. அஜித் தான் நிறைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு அஜித் ஃபேனா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. 2 years வெயிட். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபைட் இல்லாம இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபைட் இல்லாம இருந்தது. செகண்ட் ஆஃப் தான் ஃபுல் ஆக்ஷன் சீக்வென்ஸ். ஓ அப்படிங்களா? செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல கவர் பண்ணிட்டாரா ஃபைட்ல? யா ஷூர். சேசிங்ஸ்ல எப்படி இருந்தது? அந்த ஆக்ஷன் ஷாக்கோட அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப தலை கூட பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அது ஒரு இல்லாமல் நடிப்புன்றது இல்லாமல் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் காரு பந்தயத்தில் கலந்துக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு விபத்து கூட ஏற்படுது. விபத்துன்னா வந்து கார் ரேசும்போது கார் இடித்து விபத்தானது. அதுலேயும் சரியான பாதுகாப்பு முறையில் இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாதுன்றத அவர் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ். நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒரு படத்துலேருந்து ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறோம். இதில் என்னென்னா விடாமுயற்சின்னும் போது நம்ம தலை சொன்ன மாதிரி தான், எல்லாரும் வாழுகன்னு சொல்றீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்கன்றீங்க. அதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். நம்ம உண்மையிலே நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோன்றத யோசித்து பார்க்கணும். படம் வந்து 2 வருஷமா விடாமுயற்சி தான் ஓடுது. சரி, என்னதான் பார்க்க ஒரு ஆர்வம் இருந்தது. படத்தை பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா ஆனா வந்து நான் பார்த்த தீனா வேற, இது வேற. அந்த தீனாலாம் இருக்கும்போது அந்த இளைஞர்கள்லாம் ஒரு துடிப்பு உள்ள மாதிரி ஆனது. இப்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஏஜ் ஆனாலும் பக்குவமா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பொறுமையா எடுத்துன்னு போயிருக்காங்க. இருக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதே வந்து ஒன்றை பார்த்து தானே காப்பி அடிச்சு படிக்கிறோம். அந்த எப்படி கொண்டு வரோம், காப்பி அடிச்சா கூட எப்படி கொண்டு வரோம், எப்படி அதுல ப்ரொஜெக்ட் ஆகிறோம், எல்லாருமே காப்பி அடிக்கலாம். எப்படி எக்ஸாம் ஃபுல்லா எழுதுறோம், காப்பி அடிச்சா கூட இருக்கிற மாதிரியே எல்லாமே எழுத முடியாது. அதையும் சிறப்பாக கொண்டு வந்தேன். ஃபைட் சீன் வந்து அந்த கார் ரேசிங் எல்லாமே ஒரு நல்ல விதமா கொண்டு போனாங்க. ஆனா புதுவிதமா பல விதமான ஃபைட் இல்லாம ஒரு புதுவிதமான முயற்சி எடுத்திருக்காங்க. த்ரிஷா நம்ம சொல்லணுமே, ஒரு இன்னும் அந்த த்ரிஷாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு
ஒரு என்னது சொல்றது பழைய நினைவுகள்லாம் வரும். அது மாதிரி இந்த லவ் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பான்னு பார்த்தா லாஸ்ட்ல ஒரு ஃபேமிலியா போய் அவர் வந்து எப்படி மீண்டெடுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அதாவது அந்த கதைக்கோட எப்படி கொண்டு வரணுமோ அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. அர்ஜுன் சார் வந்து மங்காத்தாலே நம்ம பார்த்துருக்கோம். இதுலயே நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் ரோலுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. யாரும் வந்து ரொம்ப இதுவாலாம் காட்டாம கரெக்டா லெவல்ல எல்லாமே காட்டியிருக்காங்க. கல ரசிகர்களா மாசா இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது பார்க்கலாம். ரேட்டிங் சொல்ற நிலைமையில உண்மையிலே படம் சூப்பரு. எனக்கு அந்த கார் சீன் உண்மையிலே காரோட அந்த ஃபைட் சீனுக்காகவே ஒரு 10 டைமாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல அப்படியே ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஆக்சுவலி எப்படா ஓடிடில விடுவாங்கன்னு இருக்கு. ஏன்னா அதை ஒவ்வொன்றையும் பிளே பண்ணி நிப்பாட்டி அஜித் சாரை மட்டுமே தனியா ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்தது. மியூசிக் ஒரே ஒரு சாங் வந்து நம்ம ஆல்ரெடி சாங் பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த வைப் வந்து சூப்பரா இருந்தது. அதை தாண்டி ஒரு ஸ்லோ சாங் ஒன்று வரும். அதோட அந்த ஃபீலே தனியா இருக்கும். எல்லாருமே வந்து அதை ரசிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அஜித் சாரை காட்டும் போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போடாரு பாருங்க. அது எப்படின்னா அவர் அடி வாங்கும் போது ஸ்லோவா போடுவாங்க. இந்த இடத்துல பில்டப் ஆடா என்னடா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல திருப்பி அடிக்கும் போது ஃபாஸ்ட் ஸ்பீட்ல கொடுப்பாரு பாருங்களேன். அதெல்லாம் மரண மாசம் இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு கதையுமே ரொம்ப விறுவிறுப்பா போன மாதிரி இருந்தது. எப்படின்னா ஒரு மாஸ் டைலாக் இருந்தாதான் வந்து ஒரு படம் அஜித் சார் அப்படின்னு சொன்னே மாஸ் டைலாக் தான். ஆனா அந்த டைலாக்கே இல்லாம ஒரு படத்தை ஜெயிக்க வைக்குது அப்படின்னா அது விடாமுயற்சியா மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சைலண்டா அவரோட நேச்சுரல் ரொம்ப சைலண்ட். அந்த சைலண்ட்லே ஹிட் கொடுக்குற ஒரே படம் விடாமுயற்சியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஹாலிவுட் மூவி. ஆக்சுவலி அதை பார்த்த ஃபீல் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். உண்மையிலே நம்ம நிறைய கொரியன் மூவிஸ்ல இருந்து மற்ற மூவிஸ்லாம் நிறைய ரசிச்சிருப்போம். ஆனா அதை தாண்டி இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டைரக்ஷன். ஏன்னா டிஃப்ரெண்டான வேவ்ல அந்த ஒரு ஸ்கிரீனை பாக்குறதுக்காகவே அந்த லொகேஷன் பாக்குறதுக்காகவே நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையிலே படம் செம்ம ஒர்த்து. அஜித் படம்னு சொன்னா இல்ல ஆஸ் அ ஃபேன் கேர்லா நான் வந்துட்டு அதை டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இங்க கதை அழகா டெலிவர் பண்ணிருக்காங்க. அது கதை தான். ஆமா ஆக்சுவலி பிக் ஹீரோனா ஹீரோ சுத்தி தான் எல்லாம் நடக்கும். பட் இங்க ஆக்சுவலி அப்படி இல்ல. கதையை சுத்தி தான் எல்லாருமே டிராவல் பண்றாங்க. அப்படி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி எனக்கு தெரியல. சாரி. பிஜிஎம் ஓகே நல்லா இருக்கு. பட் இன்னும் கொடுத்திருந்தா அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸா அழகா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதான் அப்படி நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல ஃபைட் வந்துட்டா நல்லா இருக்காது. கரெக்ட். அதாவது எங்க எது கொடுக்கணுமோ அது அழகா கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த லேக் எதுவும் ஃபீல் ஆகல. இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டா காம்போ ரொமான்ஸ் ஆன் ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தலையை அப்படி பாக்குறோம்ல. அதனால அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே அந்த விண்டேஜ் வைப் வந்துருச்சு. படம் வரனால அந்த வைப் கரெக்டா செட் ஆகிருக்கா. கரெக்டா எல்லாமே அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மியூசிக் வந்து கொஞ்சம் ஹைப் லெவல் கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆமா மியூசிக் குட். பட் இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பண்ணுங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் கிடைச்ச ஒரு குட் ஸ்டோரி அழகா எடுத்துட்டு போயிட்டாங்க. தனியா ஹீரோ பேஸ் பண்ணி ஸ்டோரி பேஸ் பண்ணி எல்லாரும் டிராவல் பண்றாங்க. டைட்டில் ட்ராக் இருக்கும்ல, அந்த டைட்டில் ட்ராக் வந்து படத்துல மட்டும் தான் வச்சிருக்காங்க. சவாட்டிகா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பாட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு அப்படி வச்சு ஓட்டுறாங்க. பட் இதுவரையும் அந்த கமர்ஷியலா அஜித் சார் வந்து பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தால் படம் ஓடி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க கங்குவா படம் ஒரு ஆஸ்பெக்ட் வரும். கங்குவா படத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதை பத்தி தான் நிறைய பேர் நெகட்டிவா சொன்னாங்க. பட் இந்த படத்தை படம் ரொம்ப சைலண்டா போகும். அது மேபி ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. மியூசிக் அனிருத் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பயங்கரம். அஜித் சாரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவரு செம்ம அடி போட்டு அஜித் சாரை அடி வெளுத்துட்டாரு போட்டு. அப்புறம் அஜித் சார் ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு வச்சு குத்துன்னு குத்தி விட்டாரு. அப்புறம் அஜித் சார் ஆக்ஷன் கிங் காம்போ செம்மையா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு அந்த ஃபைட். என்ன ஒண்ணு அர்ஜுன் சார் வந்து அவரே சித்துருவாரு. அது இவரே அடிச்சு சாவச்சிருக்கலாம். அப்படியே எடுத்திருக்கலாம். அவ்வளவு அடிப்பாரு. கட்டி தொங்க விட்டுருவாரு. அவரே விழுந்துருவாருன்றது வந்து இவரே சாவடிச்சிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படத்துக்கு. ஏன்னா அவங்களே சாவற மாதிரி தானே இருந்தது. மற்றபடி படம் சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டா தான் உள்ளே என்ட்ரு ஆனா அந்த சாங் மட்டும் நான் பார்க்கல. கொஞ்சம் லேட்டா உள்ள என்ட்ரு ஆயிட்டேன். மற்றபடி ஓகே தான் படம்.
விடாமுயற்சிக்காக ஒரு சாங் ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன் அஜித் சாருக்கு, அதை பாடிடுறேன். அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு, அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு, ஸ்டைலிஷான ஃபேஸ், சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, ரேசிங் இல்ல மன்ன எங்களோட அண்ணன், ரேசிங் இல்ல மன்ன எங்களோட அண்ணன். விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. திரிஷா மேமும் அஜித் சார் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படத்தோட இதில் வந்து அவங்க காம்போ, கெமிஸ்ட்ரி, லவ் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. நீ ப்ரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிச்சிருந்தது பிஜிஎம் எல்லாமே. ஆரோ ப்ரோ நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரெஜினா அவங்க கேரக்டர் அவங்க ரோல் வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். மொத்தமாக படத்தில் வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஃபைட்டே இல்லைன்னு சொல்றாங்க. ஃபைட்டே இல்லை, கொஞ்சம் லேக்கிங் இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம கதை கூட கனெக்ட் ஆகணும்னா லேக்கிங் கூட நமக்கு தெரியாது. டோட்டலா எத்தனை ஃபைட் இருக்கு மேடம்? செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஃபைட் இருக்கு. அஜித் சார்னால ரேசிங் இருக்கும். எப்படி பண்ணிருக்காங்க அந்த சீன்ஸ்? எப்படி பண்ணி நல்லா இருக்கு. அந்த கார்ஸ், அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ரேஸ்ல நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, 1.5 வருஷம் எடுத்திருக்காங்க அந்த படம். உங்களுக்கு அஜித் சாரும் மகித் திருமணி காம்போ ஒர்க் ஆயிருக்கா? எனக்கு ஒர்த்து தான், எனக்கு பிடிச்சிருந்தது அவங்க காம்போ. ஓகே, வைப் பண்ற மாதிரி இருக்கா? மியூசிக்லாம் உள்ள அந்த அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வரும், அதெல்லாம் நல்லா இருந்தது. டோட்டலா படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 8 கொடுப்பேன். 10க்கு 8.